இப்போ வர வேங்கப்பால் பொட்டெல்லாம் நல்லாவே இருக்கிறது இல்லைங்க. நாங்களும் குழந்தைக்கு வச்சு விட்றதுக்கு வேங்கப்பால் பொட்டுன்னு ஒன்று வாங்கினேங்க. அது பார்த்தீங்கன்னா கம் மாதிரி இழுத்துட்டு இருந்துச்சு. இனியனுக்கு வச்சு விட்டா அது கொஞ்ச நேரத்துலேயே அழிஞ்சிருதுங்க. ஸோ வீட்லேயே ரெடி பண்ணலான்ட்டு நாங்கள் அதை தூர போட்டோம். யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாங்க. அடடே இங்கே நம்ம தான் ரொம்ப லேட்டுன்ற மாதிரி நிறைய பேர் மை போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் ரெடி பண்ணி பார்க்கலான்னு களத்தில் இறங்கிட்டோம். நான் கூட ரொம்ப லேட்டாகும் இதுக்கு எதுக்கு நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சதை விட சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டோங்க. இது ரொம்பவே நல்லா வந்திருந்தது. கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு பார்த்தேங்க, நல்லா ஒட்டிருச்சு. நம்ம கடையில் வாங்கிறத விட இப்படி வீட்லேயே செஞ்சு வச்சுக்கணுங்க. ஏன்னா அந்த கடையில் வாங்குற மைப்பொட்டில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. தேங்காய் மூடியில் போட்டு வைக்காமல் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. வேணுன்றப்ப கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் மூடி அது எப்போவுமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் வச்சுட்ருப்போம். அது வேறு டஸ்ட் அடிச்சுட்டு அது குழந்தைக்கு டேரெக்டாக நம்ம வைக்கும்போது அது ஸ்கின் அலர்ஜி ரேஷன் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நான் வந்து சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த தீபத்துக்கு வாங்கின விளக்கு 2 பாதாம், கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய், ஒரு திரி, இது மட்டும் இருந்தாவே போதுங்க. சீக்கிரமாக வீட்லேயே செஞ்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒர்த்தானதுங்க. அந்த மைப்பொட்டு கொஞ்சமாக எடுத்து தேங்காய் எண்ணெயோ இல்லை கொஞ்சமாக தண்ணியிலையோ கலந்து வச்சு பார்த்தா